தீபிகா மேடத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால, கடைசியில தீபிகா மேடம் வந்துட்டு இப்போ பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டுருக்காங்க. அதாவது ஏற்கனவே வந்து விஜயும், மல்லியும் இருந்துட்டு இந்த தீபிகா மேடத்த மிரட்டுனாங்க. அதாவது இந்த மாரி வந்து இதே மாரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாம இந்த ஒரு ஆடியோவ கமிஷனர் கிட்ட குடுத்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல அப்டிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம, வேற வழியே இல்லாம மல்லிய இப்போதைக்கு வந்து விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அவங்க ஒரு பக்கம் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி, அந்த ஆடியோ நெறைய பேர் வந்து பார்த்துட்டு, கடைசியில இது வந்து கமிஷனரு, இன்னும் ஐஜி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த அதாவது பெரிய பெரிய லெவல்ல வந்து போக ஆரம்பிச்சிருது. இது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரண விஷயமே கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே வந்து இங்க ரொம்ப தப்பு தப்பா தான் வந்து நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து தீபிகா மேடமும் எதிர்பார்க்கல. அதே மாரி விஜயும், மல்லியுமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு இந்த ஒரு ஆடியோவ வந்து நாங்க தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஆடியோவ வெளிய விட மாட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது தீபிகாவோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா தீபன், அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால, அவங்களும் எதுக்காக வந்து மல்லியும், விஜயும் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நம்ம தீபன் இருந்துட்டு நேரா விஜயோட வீட்டுக்கு போயி, விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் "ஏன் இந்த மாரி பண்ணீங்க? எதுக்காக வந்து அந்த ஆடியோவ ரிலீஸ் பண்ணீங்க? அந்த ஆடியோவ ரிலீஸ் பண்ணதுனால இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆடியோ நாங்க ரிலீஸ் பண்ணவே இல்லையே! என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது தான், கடைசியில இந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே மாதிரி வந்து நம்ம மல்லியும், விஜயும் வந்துட்டு, "அந்த ஆடியோவ நாங்க ரிலீஸ் பண்ணவே இல்ல. ஆனா எப்படி போச்சுன்னு எங்களுக்கே தெரியல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, இப்போ தீபன் வந்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க? அந்த ஆடியோ ரிலீஸ் ஆயி இப்ப எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ மிகப்பெரிய பிரச்சனை நடந்து, கடைசியில தீபிகாவோட வேலைக்கே வந்து ஒல வந்துருச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது தான் கடைசியில வந்து தீபன் வந்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரி ஆடியோ ரிலீஸ் ஆனது, அதுக்கப்புறம் அந்த ஆடியோவால இந்த தீபிகா மேடத்துக்கு வந்து பிரச்சனை வந்தது. இது எல்லாத்தையுமே ஏற்கனவே தீபிகா உங்க மேல அவ்ளோ கொலை வெறியில இருப்பா. இப்ப என்னடான்னா, அவளுக்கு எதிரா நீங்க அந்த ஆடியோவ ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாரி நெனச்சு, இப்போ அவ இன்னும் பயங்கர கோவத்துல இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இத கேட்ட உடனே வந்து மல்லியும், விஜயும் வந்துட்டு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே சைலன்ட்டா வந்து நின்னுட்டு இருக்கும்போது தான், இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு நம்ம தீபன் கிட்ட சொல்றாங்க. அந்த ஆடியோ உண்மையிலேயே நாங்க ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆடியோவ நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஆடியோ உங்க ஃபோன்ல இருந்தது எப்படி வந்து லீக் ஆச்சு? அப்படிங்கிற மாரி வந்து யோசிக்கிறாங்க. ஏற்கனவே விஜய்க்கு வந்து ஊன்னா வந்து டவுட் வந்துரும். அதாவது இந்த ராஜேஸ்வரி தான் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த மாரி தான் வந்து விஜய்க்கும், மல்லிக்கும் அதாவது முக்கியமா மல்லிக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஒண்ணு நமக்கு தெரியும். அதே மாரி தீபிகா மேடத்துக்கு தெரியும். அதே மாரி இந்த வீட்ல இருக்கக்கூடிய இந்த ராஜேஸ்வரிக்கு தான் அடுத்த கட்டமா தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்து இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது. அதே மாரி தீபிகா மேடத்துக்கிட்ட எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் தீபிகா மேடத்துக்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தது மட்டும் இல்லாம, இந்த மாரி வந்து உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு எதிரா இந்த ஆடியோவ நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல, அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. அதுவும் இல்லாம இப்ப தீபிகா மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது பெரிய லெவல்ல போயி ஒரு சின்ன குழந்தைய இப்படி மிரட்டியிருக்காங்களே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில இந்த இன்ஸ்பெக்டர் அதாவது இந்த தீபிகா மேடத்த வந்து இப்போ சஸ்பெண்டே வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள், 15 நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ அடுத்ததா தீபிகா மேடம் கொலை வெறியில மல்லிக்கு ஃபோன் பண்ணி, "உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன். உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. அவ்வளோதான் உன்னோட கதை முடிஞ்சது. ஏற்கனவே பண்ண தப்பு எல்லாத்துக்குமே உனக்கு தண்டனை வாங்கி குடுக்க தான் போறேன். இப்போ எனக்கு வந்து இவ்ளோ பெரிய ஆபத்து நீ வந்து பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன்ன நான் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து மல்லி இருந்துட்டு எவ்வளவு சொன்னாலுமே வந்து தீபிகா மேடம் அத கேட்கிற மாரியே இல்ல. நாங்க பண்ணல அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாலுமே, அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியும், விஜயும் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல இத யாரு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாரி இப்போ அது எங்கருந்து வந்துச்சு? எங்கருந்து அப்லோட் பண்ணப்பட்டுச்சு? அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. ஆனா கடைசியில ராஜேஸ்வரி தான் இத பண்ணது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரியோட உண்மையான முகத்திரை கிழிச்சு, கடைசியில இந்த தீபிகா மேடத்த முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அதாவது இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க கூட்டாளி ராஜேஸ்வரி தான். இவள வச்சு தானே நீங்க அன்னைக்கு ஃபோன வந்து எடுத்துட்டு வர சொன்னீங்க. இவளால தான் வந்து அந்த ஆடியோ வந்து லீக் ஆயிருக்கு. இவள அடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே வெளிய வரும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி
சொல்ல கடைசியில தீபிகா மேடம் வந்துட்டு அதாவது நம்ம மல்லி, விஜய் சொல்றத நம்ப மாட்டாங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த தீபிகா மேடம் வந்து இந்த ராஜேஸ்வரிய வந்து அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கடைசியில ராஜேஸ்வரி வாயாலேயே நம்ம விஜயும், மல்லியும் நடந்தது என்ன? உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க? அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதே மாரி இந்த தீபிகா மேடத்துக்கு இப்ப வேல போனது, இது எல்லாமே வந்து இந்த ராஜேஸ்வரியால தான் ஆச்சு இல்லையா? இப்போ பயங்கர கோவத்தோட தீபிகா மேடம் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து வச்சு இந்த ராஜேஸ்வரிய வந்து சுட்டுருவேன் அப்படிங்கிற மாரி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போ தீபிகா மேடம் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம விஜயும், மல்லியும் இதுல எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவங்க இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அப்படி நடக்காம போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா தீபிகா மேடம் ஏற்கனவே கொலகான்ல இருக்கிறவங்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கும். அதுவும் இல்லாம ஏற்கனவே நம்ம மல்லிய தூக்கி ஜெயில்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேர்மையான போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு கடைசியில குறுக்கு வழியிலலாம் யோசிச்சாங்க. இன்னும் மேலும் மேலும் போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.